கர்த்தர் அவனை அப்படியே அன்றைக்கு சாக விடவில்லை. அவனுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுத்து அவனை பெருக செய்து பெரிய ஜாதியாக்கினார். அவனுக்கு ஏற்கனவே கொடுத்த வாக்குத்தத்தத்தை அந்த இடத்துல அவர் நிறைவேற்றினார். எந்த இடத்துல அவங்களோட வாழ்க்கை முடியுதுன்னு நினைச்சாங்களோ அந்த இடத்துல கர்த்தர் ஒரு ஆரம்பத்தை அவர்களுக்கு கொடுத்தார். உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் துறவை நீங்கள் காண வேண்டும் என்றால் உங்கள் மன கண்களை திறக்குமாறு ஜெபியுங்கள். எலிசாவுடைய கண்களுக்கு தெரிந்த அந்த அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளும் அந்த கேயாசியினுடைய கண்களுக்கு தெரிய வேண்டும் என்று எலிசா ஜபித்தது போல இன்றைக்கு நீங்கள் ஜெபியுங்கள். உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்று ஜெபித்து மனக்கண்களை திறக்குமாறு கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது அந்த 1% நம்பிக்கை என்ன, அது எப்படி இதுலேருந்து வெளியில் வரலான்னு கர்த்தர் ஒரு ஐடியா வச்சுருப்பார்ல, ஒரு ஆலோசனை வச்சுருப்பார்ல, அதை உங்களுக்கு சொல்லுவார். இந்த 4 குஷ்டரோகிகளும் இப்போ அந்த 1% நம்பிக்கையை நோக்கி தான் போகிறார்கள். நம்பிக்கையோடு அவங்க ஒரு அடி எடுத்து முன்னாடி வைக்கும்போது தேவன் அவர்களுக்காக கிரியை செய்கிறார். நீங்கள் ஒரு அடி ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கும்போது தான் தேவன் கிரியை செய்வார் இல்லையா? அவங்க ஃபஸ்ட் அடி எடுத்து வைக்கும்போது அவங்களுடைய அந்த பெல் சத்தம் அவர்களுக்கு ரதங்களை இறைச்சலை போலவும் குதிரைகளின் இறைச்சலை போலவும் நிறைய பேர் அவங்களை எதிர்க்க வர்றது போல அவங்க உணர்ந்து அங்கேருந்து ஓடி போகிறார்கள். இந்த 4 பேருடைய பெல்லு சத்தம் அவ்வளோ பெரிய இரைச்சலை உண்டாக்குமானால் உங்களுடைய துதியின் சத்தமும் ஆராதனையின் சத்தமும் ஜெபத்தின் சத்தமும் நீங்கள் எந்த அளவுக்கு உயர்த்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் எதிரிகள் பிச்சுக்கிட்டு ஓடுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய சத்தம் உயர்த்தப்பட வேண்டும். அந்த சத்தம் அவங்களுக்கு எப்படி கேட்கும்? அது அவங்களுடைய அழிவின் சத்தமாய் அவங்களுக்கு கேட்கும். அவங்க விலகி ஓடுவாங்க. அந்த 1% நம்பிக்கையை நீங்கள் பிடித்து கொண்டு முன்னேறி செல்ல பாருங்கள். சுத்தமாக நம்பிக்கையே இல்லை, ஒன்றுமே நடக்காதுன்னு நீங்கள் நினச்சாலும் பரவாயில்ல, இன்னைக்கு கர்த்தரை நோக்கி பாருங்கள். 1% நம்பிக்கை இருக்குது. 1%ல் கர்த்தர் ஒரு சின்ன ஹோல்டை வச்சு உங்களை அதை அழகாக வெளியில் கொண்டு வர அவர் வல்லவராக இருக்கிறார். 1% நம்பிக்கையை பிடித்து கொண்டு முன்னேறி வாங்க. நீங்கள் ஒரு அடி ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நீங்கள் எடுத்து வைக்கும்போது தான் கர்த்தரால் கூட உங்களுக்கு கிரியை செய்ய முடியும். நீங்கள் விசுவாசிக்காமல் அதே இடத்துல உட்காந்துட்டே இருந்தால், இப்போ அந்த 4 பேரும் அந்த இடத்துல உட்காந்துட்டே இருந்தால் அவங்க சாக வேண்டியது தான். ஆனால் என்ன பண்ணாங்க, சரி சாகிறது தான் சாவும், கடைசியாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு சாவும். ஏன்னா நான் ட்ரை பண்ண போகிறேன். நீங்கள் என்ன பண்ணணும், இன்றைக்கி ட்ரை பண்ணுங்கள். நான் இதை ட்ரை பண்ண போகிறேன், என்னோடய வாழ்க்கை முடிய போகிறதில்ல, ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் எனக்கு வச்சுருக்கிறார். இப்போ தான் ஆரம்பம் என்னுடைய வாழ்க்கை. நான் சாவேன்னு சொல்லி அந்த வாழ்க்கையை முடிச்சுக்காதீங்க. நான் சாவதில்லை, எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆரம்பிங்க. கர்த்தர் ஆதியில் ஆதாமுக்கு நீ சாகவே சாவாயின்னு சொன்னார். ஆனாலும் அவர் அப்படியே நீ செத்து போன்னு விட்டுட்டாரா? இல்லை. அந்த பாவம் செஞ்ச உடனே அவன் செத்து போயிட்டானா? இல்லை. ஆனாலும் கர்த்தர் நீ சாகவே சாவாயின்னு சொன்னாலும் ஒரு புதிய ஆரம்பத்தை அவனுக்கு அன்னைக்கு கொடுத்தார் இல்லையா? அந்த ஏதேன் தோட்டத்துலேருந்து வெளியில் அனுப்பிச்சு இப்போ ஒரு ஆரம்பம் இருக்கிறது உனக்கு. நீ இந்த வாழ்க்கையை முடிஞ்சாலும் இன்னொரு ஆரம்பம் உனக்கு இருக்குதுன்னு ஒரு ஆரம்பத்தை அவனுக்கு கொடுத்து அனுப்பி வச்சார் வெளியில். அதுபோல் அந்த ஒரு நம்பிக்கையோடு இருங்க. 1% நம்பிக்கை உங்களுக்கு நிச்சயமாக இருக்கணும். எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாலும் இல்லை, என் தேவன் எனக்காக ஒரு வழியை வச்சுருக்கிறார். இத்தனை வருஷம் நான் காத்துட்டு இருந்தேன். அது எத்தனை வருஷமாக இருந்தாலும், 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் ஆயிருந்தாலும் பரவாயில்ல. ஆபிரகாம் 25 வருடம் காத்திருந்து ஒன்றுமே முடியாது, இதுக்கப்புறம் பிள்ளையே பிறக்காதுன்னு நினச்சி அந்த 100வது வயதில் கர்த்தர் அவன் பிள்ளை பெறும்படியாய் அனுகிரகம் பண்ணினார். அந்த கர்த்தர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். உங்களுக்கும் அதே நன்மையை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். 20 வருஷம் ஆனால் என்ன, 25 வருஷம் ஆனால் என்ன, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் உண்மை உள்ளது. அவர் நிச்சயமாய் உங்களை இந்த நாளிலிருந்து அடுத்த நாளிலே புதிய ஆரம்பத்தில் கொண்டு போவார். இது முடிவல்ல, ஆரம்பம் இருக்கிறது. இது முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க, ஆரம்பம் இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். இப்போ இவங்க அந்த சீரிய இராணுவத்துக்கிட்ட போகிறாங்க. அந்த இடத்துல ஒரு பாளையத்துக்குள்ளே போகிறாங்க. போனால் சாப்பாடு, நிறைய சாப்பாடு இருக்குது. என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு போன உடனே கடன்னு எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க. அவங்க பசியார சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த இடத்துல நிறைய வஸ்திரங்கள், விலையுயர்ந்த வஸ்திரங்களும் பொண்ணும் அந்த முத்துக்கள் இதெல்லாம் சிந்தி கிடக்குது. என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுட்டு வராங்க. இன்னொரு கூடாரத்துக்குள்ளே போகிறாங்க. இன்னொரு பாளையத்துக்குள்ளே போனால் அங்கேயும் நிறைய விலை உயர்ந்த வஸ்திரங்கள்லாம் இருக்குது.
நிறைய முத்துக்கள், பவளம், இந்த மாதிரி விலையேற பெற்ற பொருட்கள்லாம் இருக்குது. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் மறுபடியும் ஒழிச்சு வைக்கிறாங்க. மறுபடியும் வராங்க. 3வது வாட்டி வந்து இன்னொரு பாளையத்துக்குள்ளே போய் எடுக்கலான்னு பார்க்குறாங்க. அப்போது ஆண்டவர் அவங்களோட கூட பேசுகிறாரு. 9ஆம் வசனம். பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாயிருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள். இவ்வளோ நேரம் சந்தோஷமாக எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு 2 கூடாரத்தில் இருக்கிறதெல்லாம் கொள்ளையடிச்சு எடுத்துகிட்டு போய் ஒழிச்சு வச்சாங்க. 3வது வாட்டி போகும்போது ஆண்டவர் அவர்களோடு கூட பேசுகிறார். அவங்க இருதயத்தில் குத்தப்பட்டவர்களா என்ன சொல்கிறாங்க? அச்சிச்சோ, நம்ம செய்கிறது தப்பு, நம்ம ஜனம்லாம் அங்கே பசியும் பட்டினியுமா காலங்காலமாக இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு போய் இந்த நற்செய்தியை அறிவிக்கணும். இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள். நம்ம அதை சொல்லாமல் போனால், பொழுது விடியும் மட்டும் நம்ம அதுக்காக காத்திருந்தோம்னு சொன்னால் குற்றம் நம்மேல் சுமரும். இஸ்ரவேல் ராஜா என்ன சொன்னால், இனி நாம் எதுக்காக கர்த்தருக்கு காத்திருக்கிறது வேஸ்ட்டு அப்படின்றத போல் அவன் சொன்னான். ஆனால் நாம் கர்த்தருக்காக காத்திருக்கும் போது அவர் ஏற்ற காலத்தில் நமக்கு நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறார். நமக்கு செய்ய வேண்டிய நற்காரியத்தை தாமதிக்க மாட்டார். ஏற்ற காலத்தில், இன்னைக்கு தான் ஏற்ற காலம்னு சொன்னால் கரெக்டாக அந்த நாளில் உங்களுக்கு செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அது இரவு நேரமாக இருந்தாலும் கூட தேவன் என்ன செய்ய மாட்டார், இது நைட் டைமாக இருக்குது, இன்றைக்கி வேணாம் நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்ல மாட்டார். ஏன்னா தேவன் அந்த நற்செய்தியை உங்களுக்கு கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். அவர் வந்து பொழுது விடிகிற வரைக்கும் காத்திருக்கிற தேவன் அல்ல. ஏன்னா நமக்கு தான் இரவு நேரமாக இருக்கிறது, நாம் தான் நைட் டைமில் ரெஸ்ட் எடுப்போம். கர்த்தருக்கு நோ ரெஸ்ட். அவர் வந்து ரெஸ்ட் எடுக்கிற தேவன் கிடையாது. இஸ்ரவேலை காக்கும் தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லைன்னு சங்கீதக்காரன் சொல்லுவது போல அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. நமக்கு என்ன நன்மை செய்யலாம்னு காத்து கொண்டு இருக்கிறார். அவர் விடியும் மட்டும் காத்து கொண்டு இருக்க மாட்டார். இரவில் உங்களுக்கு நன்மையை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால தான் சொல்கிறாங்க, பொழுது விடிகிற வரைக்கும் நம்ம ஏன் காத்திருக்கணும், வாங்க போய் இந்த மக்களுக்கு நற்செய்தியை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தீவிரமாய் அங்கிருந்து போகிறாங்க.